அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. ரொம்ப டேஸ்டியான இந்த சேமியா கஸ்டர்ட் வாங்க ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். இது சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான இந்த சேமியா கஸ்டர்ட் செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். இது ஒரு பேனில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பால் பொங்கி வந்ததும் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கஸ்டர்ட் பவுடர் நான் 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடு பண்ண பாலில் சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் இந்த கஸ்டர்ட் ரெசிபிக்கு நான் ருமானி சேமியா எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ருமானி சேமியா இல்லைன்னா நீங்கள் அணில் சேமியா கூட எடுத்துக்கலாம். அணில் சேமியா நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அணில் சேமியா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது தனியாக தண்ணியில் வேக வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா கஸ்டர்ட் மிக்சிங் வந்து நல்லா திக்கான அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது கஸ்டர்ட் பால் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ருமானி சேமியா சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி ரோஸ்ட்டாக தான் இருக்கும் ருமானி சேமியா. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா நல்லா குழஞ்சிடும். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது ஓரளவுக்கு ஆற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கஸ்டர்ட் சேர்க்கறதுனால கஸ்டர்ட் ஆற நல்லா திக்காகி வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஆறின அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. இந்த சேமியா கஸ்டர்ட் ஜில்லுன்னு சர்வ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இது நல்லா சர்வ் பண்ணிக்கலாம். இதில் நான் கார்னிஷ்க்கு பட்டர் ஸ்காட்ச் நட்ஸ் கேரமில்க் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உண்மையிலே சேமியா கஸ்டர்ட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது சமைக்க ரொம்ப ஈஸியாக, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.